வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3/4 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா தாளிக்க விட்டுட்டு நான் 1-2 சின்ன வெங்காயத்தை வந்து 1 கப் அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு வந்ததும் 2 பழுத்த தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் போட்டு இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே தட்டிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வந்து நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் சாம்பார் பொடி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். மிளகாத்தூளையும் போட்டு நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேன். நம்ம எடுத்துருக்க அரிசி பருப்புக்கு இது நல்லா சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதி விடணும். கொதி விட்டதுக்கப்புறமா தான் அரிசி எடுத்து போடணும். அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக நமக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் எடுத்து போட்டுட்டு குக்கரை மூடி நல்லா 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். 3 விசில் போதும், 3 விசிலுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ 3 விசில் வந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது 4 பல் பூண்டை வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1-2 இடித்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இது எல்லாத்தையும் விட்டு ஜென்டலாக அரிசி உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.